இந்த கூட்டம் மருத்துவத்துறை மூலமாக நடந்தாலும் சமூக நீதியும் பகுத்தறிவையும் நிலைநாட்டுகிற வகையில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பார்ப்போமேயானால் நேற்றைக்கு முன்தினம் கூட இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கிற தம்பி ராஜா அவர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே அந்த வைத்த அந்த உரை, அங்கே இருக்கிற அந்த கர்ஜத்தை சிங்கம் மாதிரி இருக்கிற அந்த கர்ஜத்தினுடைய அந்த பார்வை இந்தியாவே திரும்பி பார்க்கிற, ஏன் உலகமே திரும்பி பார்த்திருக்கிற அந்த வகையில் நம்முடைய தம்பி ராஜா அவருடைய உரை அமைந்தது. இவ்வளோதோர் ஜாம்பவனெல்லாம் வாழ்ந்த இடம், எவ்வளோ பேர் அங்கே ஆட்சி செய்த இடம். ஆனால் இன்றைக்கு அண்ணாவின் பிள்ளைகளாக, கலைஞருடைய தம்பிகளாக, இன்றைக்கு இருக்கிற தலைவருடைய சகோதரர்களாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவில் நம்முடைய 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே தான் சமூக நீதி என்பதற்கு அடையாளமாக தந்தை பெரியார் வளர்ந்த மண் என்ற வகையில் நடைபெற்று கொண்டிருந்த கூட்டம். இது ஏதோ பாசறை கூட்டம் போல் தெரியவில்லை. தஞ்சையினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவில் இன்றைக்கு வெளியிலே அமர்ந்திருக்கிற மாநாடாக இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய எழுச்சி மாநாடு! யார் யாரோ வருகிறார்கள். நம்முடைய மாண்பிற்குரிய முதலமைச்சர் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக பல்வேறு திட்டங்களை செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 200 வர வேண்டும் என்ற இலக்கை சொன்னார். ஆனால் 50 ஆண்டு காலம் எங்கேயோ உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பொருளாம் இன்றைக்கு 200 மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியது. என்ன தெரியும் அரசியல் அவர்களுக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நிலை இது மருத்துவத்துறை. நம்முடைய இந்திய நாட்டுடைய கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த இந்திய நாட்டில் 13,85,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தமிழகத்திலே 8 கோடி வாழ்கிற மக்களுடைய தமிழகத்தில் 1,49,199 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எங்கே சமூக நீதி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறதா, அங்கே உத்தரப்பிரதேசம் இருக்கிறதா, மகாராஷ்டிராவில் இருக்கிறதா, பீகாரில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கு நம்முடைய அஞ்சுகம் அம்மா அவர்கள் இந்த பகுத்தறிவு மாநாட்டை நடத்துகிறார்கள். அவரை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டுமேனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதியுடைய பார்வையில் இருப்பவர். அவருடைய பெயர் அண்ணன் பூபதி அவர்கள் வைத்திருக்கிற அந்த பெயர் அஞ்சுகம் பெயர். அந்த அஞ்சுகம் தலைவருடைய கலைஞருடைய வீட்டில் சென்றால் அஞ்சுகத்திற்கு எந்த அளவிற்கு பாசமும் மரியாதையும் இருக்கிறது என்பதை நான் நேரடியாக பார்த்தவன் என்பதை சுட்டிக்காட்டி அவர் இன்னும் பல்வேறு பொறுப்புகளை அடைந்து உயர வேண்டும் என்பதில் வார்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.